வாட்ஸ்அப்ல எப்படி அவதார் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. சைடில் த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே அவதார் அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே கிரியேட் யுவர் அவதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஸ்கின் டோன் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அவதாரை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அப்படியே உங்களுக்கு கேமரா ஆன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே நீங்கள் அவதாரை கிரியேட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேஸை பார்த்துட்டே ஹேர் எப்படி இருக்குது, மீசை எப்படி இருக்குது, தாடி எப்படி இருக்குது, புருவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸை பார்த்து அப்படியே நீங்கள் இதில் அவதாரை கிரியேட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் புருவம், இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களோட உடம்பு ஃபிட்டாக இருக்குதா இல்லை குண்டாக இருக்குதா, ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டூல்ஸுமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். எல்லா டூல்ஸும் இருக்கும். கீழே நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டூல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக அவதார் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அவதார் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட வச்சுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவதாரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் இருக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அவதார் வேணுமோ, பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணுமோ அதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோலே கூட செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா அதில் ப்ரௌஸ் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட அவதாரை வச்சு நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் எந்த ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் யாருக்காச்சும் அனுப்பணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களால் ஸ்டிக்கர்ஸாக கூட ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அவதார் உங்களுக்கு வேணாம், டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் வந்துட்டிங்கன்னா கீழே டெலிட் அவதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு நீங்கள் நியூவாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் எப்படி அவதார் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.